இது சரியா காலை 6 மணி 10 நிமிடம். காலையில எந்திரிக்கிறதுல விட கொடுமையான விஷயம் என்னன்னா, பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மூஞ்சி கழுவுறதான். கை காலெல்லாம் நடுங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிராக்ஸை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம ஸ்பாட் வரைக்கும் போனா, ஆனா புஷ் அப் பண்ணல, வாக்கிங் மட்டும் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வழியில தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்து ரூமுக்கு வந்தோடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மட்டும் பாலையும் கட் பண்ணிட்டேன். அதனால பல்ல வலிக்கு சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து ஷர்ட் போடலான்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கண்ணெல்லாம் மாட்டினா. இந்த ஷர்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஷர்ட் நண்பர்களே. காலேஜ் படிக்கிற டைம்ல இன்டர்வியூ போறதுக்காக ஷர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் போன எல்லா இன்டர்வியூக்கும் மோஸ்ட் இந்த ஷர்ட் தான் போட்டு போனேன். இப்ப போயிட்டு இருக்க வேலைக்கு கூட இந்த ஷர்ட் போட்டு போய் தான் ஓகே பண்ணேன். தம்பி லைட்டா வளர்ந்துட்டு நினைக்கிறேன். ஷர்ட் கொஞ்சம் பத்த மாட்டேது, இருந்தா நல்லா தான் இருக்கு. அப்புறம் டெய்லி பண்ணக்கூடிய முக்கியமான மேட்டர் நம்ம கருவேப்பிலை தண்ணி ஊத்துறது. என்ன சமைச்சிருக்கு, நான் ரொம்ப நாளா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தட்டப்பயிர் குழம்பு வச்சிருந்தேன். அதோட 2 முட்டை வச்சு சாப்பிட்டு இப்பெல்லாம் ஆபீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா லேட்டா போனா பார்க்கிங்ல இடம் கிடைக்க மாட்டேது. நம்ம பைக்கை வெயில் நிறுத்த வேண்டியதா இருக்குது. எனக்காக இல்லாட்டி என் பைக் வச்சு சீக்கிரம் போகணும். வர வர என்னோட கூந்தல் வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் வெட்டினமா இருந்துச்சு, அதுக்குள்ள வளர்ந்துச்சு. சரி முடி வெட்டுமே வழக்கமா வெட்ட கடைக்கு போனா அந்த க்ளோஸ் பண்ணிட்டாரு. சரி லாஸ்ட் டைம் வெட்ட கடைக்கு போலான்னு போனா அவன் என் ஸ்டைலுக்கு வெட்ட சொன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வெட்டி விடுறான். அப்புறம் ஒரு கடையை கண்டுபிடிச்சு வெட்டி இருக்கேன். எப்படி இருக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றா இருந்தாலும் இப்ப சொல்லாதீங்க, ஒரு 5 நாள் கழிச்சு சொல்லுங்க. ஏன்னா முடி வெட்டுறதுக்கு முன்னாடியுமே முடி வெட்டினதுக்கு அப்புறம் 5 நாள் அப்படிதான் இருக்கும். போக போக நல்லா இருக்காது, அப்படியே பழகிடும். அப்புறம் வரும்போது ஒரு பாக்கெட் பிரெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு குழியில போட்டு அப்புறம் என்னுடைய கவனக்குறைவால் கருகடிக்கப்பட்ட பிரெட் ஆம்லெட், அத்துடன் கொஞ்சம் விஷம் கலந்த பால் சாப்பிட்டு மதப்புல எடிட் பண்ணலாம் தோணல. ஒரு மணி நேரத்துக்கு மேல உட்காந்து ரீல்ஸ் தள்ளிட்டு 7 மணிக்குள்ள ஜொமேட்டோ கிளம்பிட்டேன். போகும்போது இரவு உணவு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்குள்ள வந்தலான்னு கணக்கு பண்ணிட்டு போனேன். நான் என்னைக்கெல்லாம் நினைக்கிறேன் அன்னைக்கெல்லாம் வேலை 10 மணிக்கு முடிய மாட்டேது, 11 மணிக்கு தான் முடியும். அப்புறம் வழக்கம் போல ஒரு 8 ஆர்டர் ஓட்டிட்டு 19 வந்து படுக்கலான்னு காலை பாக்குறேன். பாம்பு சட்டம் மாதிரி இருக்குது பனி வெடிப்புனால. முக்கிய குறிப்பு, யூடியூப் பக்கம் யாராச்சும் போனீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஒரு பார்த்து வந்துருங்கப்பா.